ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் அடுத்த எபிசோட் பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் சேதுவும் ராஜாங்கம் ஐயாவும் சேர்ந்து போஸை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக பேசலான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் போஸை கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு ராஜாங்கம் ஐயா வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்போ போஸு நீ வந்து எல்லாம் திருந்திட்ட அப்படின்னு சொல்லி சேது சொல்கிறான். அதே மாதிரி நீ இப்போ பொறுப்பாகவும் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நான் உன்னை வீட்டுக்குள்ளே விடுறேன். நீ இனிமேல் பொறுப்பாக இருந்து நீயும் வீட்டையும் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நீயும் என்னோட பையன்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு போஸும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, சரிங்கய்யா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் ஐயா சொல்கிறாங்க, 3 கிரானைட் ஆஃபீஸும் ஒரு கல்குவாரியும் போஸோட பேரில் எழுதி இனிமேல் அவன் தான் அதுக்கு பொறுப்பு, அவன் தான் அதுக்கு முதலாளி, அவன் அதை கட்டி காப்பாற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போஸ் வந்து எல்லாரோட காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நான் இந்த மாதிரி தொழில் தொடங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, அவங்க அம்மாவுக்கும் சித்ராவுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அப்புறம் எல்லார் முன்னாடியும் ராஜாங்கம் ஐயா வந்து கொஞ்சம் ஃபைல்ஸ் எடுத்து அதை தமிழ்ச்செல்வி கையில் கொடுத்து, இதை கொஞ்சம் பத்திரமா வைமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைலு, இதில் ஒரு பேப்பர் கூட மிஸ் ஆகக்கூடாது, ஏன்னா கட்சி ஆஃபீஸில் உள்ளது, அதனால் எவ்வளோ சேஃபாக வைக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து அந்த ஊர் தாலுக் ஆஃபீஸ் காட்டுறாங்க. அங்கே செல்லப்பாண்டி வந்து மறுபடியும் 2 பேரை கூட்டிகிட்டு வந்து புரோக்கர் வேலை பார்க்க வர்றாரு. வந்து இந்த மாதிரி நான் யாருன்னு தெரியும்ல, இனி ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவரும், உங்களை எப்படி சார் மறக்க முடியும், மாதத்துக்கு 3 தடவையாவது வந்துடுதீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நான் தான் ராஜாங்கம் ஐயாவோட சம்மந்தி செல்லப்பாண்டி, எனக்கு இந்த மாதிரி ஒரு இதில் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கையெழுத்து போடுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு அந்த ஆஃபீஸரும் கேட்டுக்கிடுறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கிக்கிடுதாங்க. உடனே அந்த கையெழுத்தை வாங்கி வெளியில் வந்து அந்த ஆப்போசிட் உள்ளவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட கமிஷன் ரூபாயை 1,00,000 ரூபாயும் வாங்கிக்கிடுறாங்க. இதை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு, ராஜாங்கம் ஐயாவுக்கு இப்படி ஒரு சம்மந்தியா, அவர் எப்படியாப்பட்ட மனுஷர், இவர் என்னென்னா லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசிக்கிடுறாங்க. அப்புறம் வீட்டில் தமிழ்செல்வி கிட்ட சித்ராவும் அவங்க அம்மாவும் போய், நீ பண்ணின ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ்செல்வி, இந்த மாதிரி என் பையனை நான் சொன்ன மாதிரியே நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்ட, அதுக்காக நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன், உன்னோட எந்த விஷயத்தையும் நான் யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே தமிழ்செல்வி இதை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பின்னாடி அதே மாதிரி சித்ராவும், என்ன நம்ம அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, இவளை பற்றி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு வேற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்க பேசிட்டு போனோடனே மலர் வராங்க. தமிழ்செல்வி அப்போ சொல்கிறாங்க, அக்கா இவங்க எந்த நிமிஷம் எப்படி மாறுவாங்கன்னு எனக்கு நினைக்கவே முடியலை, என்னோடய விஷயத்த எப்போ சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலை, ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக இருக்குது, அதே மாதிரி இவங்க சொல்கிறத கேட்டு போஸை கூட்டிகிட்டு வந்ததும் எனக்கு ரொம்பவே உறுத்தலாகவே இருக்குது, ஏன்னா அவர் வந்து திருந்தவே இல்லை நிஜமாவே, ஆனால் அவரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் எனக்கு அது குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது அக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டில் போஸ் வீட்டுக்கு வந்ததுக்காக சித்ரா சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக அம்மா எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க தெரியுமா, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால் இனிமேல் நீ எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே போஸோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாண்டா நம்ம இனிமேல் தான் எல்லாமே செய்யணும், அதனால் நீ ஜாக்கிரதையாக உன்னை நீயே பார்த்துக்கோ, ஒரு பொறுப்புக்கு வா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தமிழுக்கு அவங்களோட அம்மா கால் பண்ணுறாங்க. என்னடி 2-3 நாளாக நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை, அங்கே என்ன தான் நடக்குது, ஏதாவது என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தமிழ் கோவப்பட்டு, அம்மா நான் அப்போவே உண்மையை சொல்ல சொன்னோம்லம்மா, இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனையாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, என்னடி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தமிழ் நடந்ததை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி துணி உள்ளே வச்சுருந்ததை சித்ராவும் அவங்க அம்மாவும் கண்டுபிடிச்சதையும், அதுக்கப்புறம் அதை வச்சு போஸை உள்ளே கொண்டு வரதுக்காக பிளான் போட்டதையும் எல்லாத்தையுமே சொல்லி புலம்புறாங்க. அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. என்னடி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, ஏன் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ காலம் நீ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை நீ எனக்கு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தமிழ் கோவப்பட்டு, உங்ககிட்ட இப்போ சொல்லி என்னம்மா ஆக போகுது, எனக்கு இப்போ பேச தோணலை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.